இன்னைக்கு அல்காரிதம்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் அல்காரிதம்? அல்காரிதம்னா என்ன? அல்காரிதம்னா ஒரு ஐடியா. ஐடியாங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றோங்கிற ஒரு ஐடியா தான் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அல்காரிதத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ ஒரு சிம்பிளான சர்ச் ப்ராப்ளம் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த நம்பர்ஸ் எதுவுமே ஆர்டரா இருக்காது. ஸோ இதுல 5ங்கிற நம்பர் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்க்குலாம் பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ 3ங்கிற நம்பர் வந்து 0ங்கிற பிளேஸ்ல இருக்கு. 2ங்கிற நம்பர் 1ங்கிற பிளேஸ்ல இருக்கு. 1ங்கிற நம்பர் 2ங்கிற பிளேஸ்ல இருக்கு. இந்த மாரி நம்ம ஒரு நம்பருக்கும் லிஸ்ட்ல பிளேஸ் குடுக்குறதோட பேர் தான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல எந்த இண்டெக்ஸ்ல வந்து இப்போ 5 இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 0ங்கிற இண்டெக்ஸ்ல வந்து 5 இருக்கான்னு பார்ப்போம். அங்க 5 இல்ல. ஸோ அடுத்து 1ங்கிற இண்டெக்ஸ்ல வந்து 5 இருக்கான்னு பார்ப்போம். அப்ப இல்ல. ஸோ இப்போ 2ல இருக்கா? அங்கேயும் இல்ல. 3ல 3ல தான் இருக்கு. அப்ப நம்ம 5ங்கிற நம்பர் 3ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு மொத்தமா 4 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாரி ஒரு லிஸ்ட்ல ஒரு நம்பரா செக் பண்ணி நம்பர் எங்க இருக்கு, அதாவது நம்மளுக்கு வேண்டிய நம்பர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதோட மெத்தட பேர் வந்து நம்ம லீனியர் சர்ச் அல்காரிதம்னு சொல்லுவோம். பட் இந்த அல்காரிதம் வந்து ஒரு நல்ல அல்காரிதம் தான். பட் இது ஒரு எஃபெக்டிவான அல்காரிதமா அப்படிங்கிறத செக் பண்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட்ங்கிற பட்சத்துல இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ நம்ம லீனியர் சர்ச்சை யூஸ் பண்ணி 22ங்கிற நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம இண்டெக்ஸ் குடுத்தாச்சு. இதுல 0ங்கிற இண்டெக்ஸ்ல வந்து 22 இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கா? அங்கேயும் இல்ல. 2லயும் இல்ல, 3லயும் இல்ல, 4லயும் இல்ல, 5ல இருக்கு. ஸோ இப்ப நம்ம 5ல தான் 22 நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த மொத்த ப்ராசஸுக்கு 6 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிச்சு. பட் இதே ப்ராப்ளத்த நம்ம வேற மாரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல உள்ள மிடில் நம்பர சூஸ் பண்றேன். ஸோ இந்த மிடில் நம்பர் 16. நம்மளுக்கு வேண்டிய நம்பர் 22. ஸோ 16ங்கிறது வந்து 22வோட சின்னதுங்கிறதுனால, இதுக்கு முன்னாடி உள்ள எந்த நம்பரும் 22வா இருக்க வாய்ப்பில்ல. ஸோ அப்ப அந்த நம்பர் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்மள்ட்ட ஒரு கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மிடில் நம்பரை சூஸ் பண்றேன். ஸோ இந்த மிடில்ல உள்ள நம்பர் என்னன்னா 22. அப்ப இதுதான் வந்து நம்ம தேடிட்டு இருந்த நம்பர். அப்ப 22 எங்க இருக்கு அப்படின்னா 5ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிச்சு. இந்த மாரி ஒரு லிஸ்ட்ல மிடில்ல உள்ள நம்பரை சூஸ் பண்ணி, அத அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் இருக்குமா, இல்ல பின்னாடி இருக்குமான்னு பிரெடிக்ட் பண்ணி, இந்த ப்ராசஸ ரிப்பீட் பண்ற அல்காரிதத்தோட பேரு வந்து பைனரி சர்ச். ஸோ அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட அல்காரிதத்த ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு வந்து நம்ம கண்டிப்பா பைனரி சர்ச் யூஸ் பண்ணா தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணா தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அப்போ அல்காரிதம்னா என்ன? இப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்றதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். எப்பயும் அல்காரிதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம 2வது பார்த்த ப்ராப்ளத்துல வந்து லீனியர் சர்ச்சும் நம்மளுக்கு அத சால்வ் பண்ணும். பைனரி சர்ச்சும் சால்வ் பண்ணும். பட் என்ன ப்ராப்ளம்னா, எந்த சர்ச் வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு, அதாவது ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இங்க காஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் சொல்றோம். ஸோ எந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியான ஸ்டெப்ஸ் எடுத்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இத தான் நம்ம புரோகிராமிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன் ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சிங்கிறது ஒரு ப்ராப்ளத்த எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அல்காரிதம் வந்து எஃபெக்டிவான அல்காரிதமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்றோம்னா,
அந்த ப்ராப்ளத்த அந்த அல்காரிதம் வந்து கம்மி ஸ்டெப்ஸ்லயே, கம்மி டைம்ல சால்வ் பண்ணணும். ஸோ, இது பேர் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. 2வது கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ம அந்த அல்காரிதத்துலருந்து அடுத்தது கோட் ரைட் பண்ணுவோம். அந்த கோட் வந்து அந்த அதாவது அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு கம்மியான மெமரிய எடுத்துக்கணும். அதாவது நம்ம ரேம்லேருந்து கம்மியான மெமரிய யூஸ் பண்ணியே அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். பட் இந்த அல்காரிதத்துக்கு டைப்ஸ் இருக்கு. ஸோ, அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் அல்காரிதம். இப்ப நம்ம பார்த்த இந்த பைனரி சர்ச், அந்த லீனியர் சர்ச் இதெல்லாம் நம்ம சர்ச்சிங் அல்காரிதம் சொல்லுவோம். இந்த மாரி நெறைய சர்ச்சிங் அல்காரிதம் இருக்கு. இத நம்ம வர வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்தது சார்ட்டிங் அல்காரிதம். இத பத்தியும் நம்ம இனிமே பார்க்கலாம். அதே மாரி ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஸோ, இதெல்லாம் வந்து அல்காரிதத்தோட பேசிக் டைப்ஸ். இதுக்கு கீழ நெறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இனிமே வந்து பார்க்குற வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத வந்து உள்ள கொண்டு வந்துர்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சூடோ கோட். ஸோ, இந்த சூடோ கோட் அப்டின்னா என்ன? அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இப்போ நம்ம எழுதின அல்காரிதத்த வந்து அடுத்தது நம்ம கம்ப்யூட்டர் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல கோட் பண்ணணும். ஸோ, இதுக்கு இடையில உள்ள ப்ராசஸ் பேர் தான் சூடோ கோட். சூடோ கோட்னா வந்து என்னங்கிறத டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.